சார், கடைசியா நம்ம அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை யாராவது ஒரு முக்கிய தலைவர்கள் போய் பார்த்திருக்கிறாங்களா? ஒரு மனு, ஒரு ஜாதி சங்கமோ இல்ல ஒரு மத சம்பந்தப்பட்ட ஒரு ஆட்களோ யாராவது போயிட்டு ஒரு மனு கொடுத்துட்டு இது எங்களுக்கு நிறைவேற்றி கொடுங்கன்னு கேட்கறாங்களா? ஒண்ணு திமுக கேட்கறாங்க, ஏன்னா அவங்க ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க. அதுல எங்களை கேட்கறாங்க, ஏன்னா நாங்க எதிர்கட்சி. இன்னைக்கு மக்கள் எங்களுக்கு தான் எதிர்கட்சி ஸ்டேட்டஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க வேணா அசம்பிளியில நான் தான் எதிர்கட்சி தலைவர்னு சொல்லிக்கலாம். ஏங்க, நான் தேனியில இருந்து சொல்றேங்க, இன்னைக்கு தேனியில இருந்து சொல்றேங்க. உண்மையான அதிமுக தொண்டர்கள் தான் எல்லா அமைச்சர்களோட நான் பழகிருக்கேன். எல்லாரும் இப்பயும் டச்சில தான் இருக்கிறாங்க. எல்லாரும் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். உண்மையான அதிமுக தொண்டர்கள் எல்லாரும் சொல்றது, அந்த கட்சிக்கு தலைவர் ஆகக்கூடிய ஒரே ஒரு தகுதி யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு மனிதருக்கு மட்டும்தான் இருக்கு. அது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு தான், தவிர வேற யாருக்கும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இன்னைக்கு ஐடென்டி கிரைசிஸ். அத பிரஸ் முன்னாடி என்ன சொல்றாரு, நாங்க எங்க தலைவர் அவர்கள் ராஜ்பவனுக்கு இவரு ஸ்டாலின் அவர்கள் வரமாட்டேன்னு சொன்னதுக்கு நாங்க பேசி என்னமோ லாபி பண்ணி செட் பண்ணி கொடுத்தோம். இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் முன்னாடி முதலமைச்சர் பேசக்கூடிய பேச்சா இது? நாங்க அவங்களுக்கு ஏதோ ஃபேவர் பண்றோமா? எங்க ரெண்டு பேருக்கு ஒரு சீக்ரெட் அலைன்ஸ் இருக்கா? 2017 இதே மாதிரி கமமரேட்டிவ் காயின் எம்ஜிஆர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறோமே. அப்ப என்ன அதிமுகவும் பிஜேபி அலைன்ஸ்ல இருந்தோமா? நாங்க அலைன்ஸ்ல சார் இருந்தா 2019 தான் அலைன்ஸ். 2017 நீங்க கேட்டீங்க கொடுத்தோம். இந்த 100 ரூபீஸ் கமமரேட்டிவ் காயின் அந்த அப்ளிகேஷன் ப்ராப்பரா இருந்து, அதுக்கான டாக்குமெண்ட் ப்ராப்பரா இருந்து கவர்மெண்ட் அப்ளை பண்ணா யாருக்கா இருந்தாலும் கிடைக்காது. அது ப்ராப்பரா இருக்கணும், அப்ளிகேஷன் ப்ராப்பரா இருக்கணும், அதுக்கான எலிஜிபிலிட்டி ப்ராப்பரா இருக்கணும். கலைஞர் கருணாநிதி அவர்கள் எவ்வளவு பெரிய தலைவர், அவர் கொடுக்கிறது என்ன தப்பு இருக்கு? அதுக்கு என்ன கிரிட்டிசைஸ் பண்றீங்க? கவர்மெண்ட் டு கவர்மெண்ட், பிஜேபி டு டிஎம்கே கிடையாது. நான் இன்னைக்கு சொல்றேன் சார், டிஎம்கே அப்படின்னா என்ன? டி ஃபார் என்னது? டி ஃபார் ட்ரக்ஸ், எம் ஃபார் மணி ஸ்விண்ட்லிங், கே ஃபார் கட்ட பஞ்சாயத்து. டிஎம்கே அப்படின்னா என்ன? டி ஃபார் ட்ரக்ஸ், எம் ஃபார் மணி ஸ்விண்ட்லிங், கே ஃபார் கட்ட பஞ்சாயத்து. இதுதான் திமுக, இதுதான் பிஜேபியினுடைய நிலைப்பாடு. பிஜேபியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் சொல்றேன். ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டோம். நீங்க கூட தான் ஸ்கூட்டர் கொடுத்தீங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நிக்கலையா? ஏங்க, ஒரு உண்மையை சொல்றேங்க. எல்லாம் என்ன சொல்றாங்க, பாத்தீங்களா கலைஞர் கருணாநிதி அவர்கள் கொடுத்துட்டாங்க, ஸ்டாலின் அவர்களும் முதல்வர் அவர்களும் ஐயா ராஜ்நாத் சிங் அவர்களும் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லியா பேசிக்கிறாங்க. மேடம் ஜெயலலிதா அவர்களை பாக்குறதுக்கு வரலையா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்? வரலையாங்க? வீட்டுக்கு சந்திச்சுட்டு போலியா? அவங்க எங்களோட கூட்டணியில் இருந்தாங்களா? சொல்லுங்க. கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு உடல்நிலை பாதித்த போது பிரதமர் நரேந்திர அவர்கள் நேரடியா வந்தாங்களா வரலையா? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேரடியா வந்தாங்களா வரலையா? நேரடியா அவர்கிட்ட என்ன பேசினாரு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் கட்சி தலைவரை ஒரு அரசியல் கட்சி தலைவரா பார்ப்பாங்க. எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு பொலிட்டிக்கல் டிஃபரன்ஸ் இருக்கலாம், அது டிஃபரெண்ட். பட் பப்ளிக் லைஃப்னு வந்த அப்புறமா அவர் ஒரு தலைவரா தான் பார்ப்பாங்க. நீங்க ஏன் கூட வந்துருங்க. ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு என்ன சொல்றாரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், நீங்க ஏன் கூட வந்துருங்க டெல்லிக்கு, நான் பாத்துக்கிறேன் உங்களை அப்படின்னு சொல்றாரு. அப்ப நாங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் நடந்த எலெக்ஷன் நாங்க ரெண்டு பேரும் கூட்டணி வச்சுக்கிட்டோமா? அரசியல் நிலைப்பாடு வேற, அரசாங்கம் வேற.